வணக்கம். லலிதா சஹஸ்ரநாமம், அதுல இருக்கிற ஒவ்வொரு திருநாமமும் தெய்வீக அன்னைய புரிஞ்சுக்க நமக்கு கிடைக்கிற ஒரு ஜன்னல் மாதிரி. இன்னைக்கு அதுல சில ஜன்னல்களை திறந்து அவளோட அற்புதத்தை தரிசிக்க போறோம். வாங்க, இந்த தெய்வீக ஒளி பயணத்துல நாம ஒன்னா போகலாம். சரி, நம்மளோட இந்த தெய்வீக பயணத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த பகுதியில 321லிருந்து 340 வரைக்குமான 20 நாமங்களை நாம ஆராய போறோம். இந்த நாமங்கள் அன்னையோட 4 முக்கியமான அம்சங்களை நமக்கு ரொம்ப அழகா காட்டுது. முதல்ல நம்மள வசீகரிக்கிற அவளோட அந்த அழகிய வடிவத்துல ஆரம்பிச்சு கடைசியா இந்த பிரபஞ்சத்துக்கே ஆதாரமா இருக்கிற அவளோட உருவமற்ற தன்மை வரைக்கும் இந்த பயணம் நம்மள கூட்டிட்டு போக போகுது. நம்ம பயணம் எங்க தொடங்குதுன்னா, நம்ம மனசையும் இதயத்தையும் உடனே ஈர்க்கக்கூடிய அவளோட அந்த வசீகரமான பிரசன்னத்துல இருந்துதான். அவளோட இணையற்ற அழகும் மங்களகரமான வடிவமும் தான் அது. பக்தர்களை முதல்ல அவ பக்கம் இழுக்கிற ஒரு காந்த சக்தி இதுதாங்க. இப்போ இந்த நாமங்களோட ஆழத்தை கொஞ்சம் பாருங்களேன். முதலாவது 321 காமியா. இதோட அர்த்தம் எல்லாராலையும் விரும்பப்படுபவள். அவ தூய அன்போட இலக்கு. சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த அன்பே அவளை அடையறதுக்கான வழியாவும் இருக்கு. அடுத்து 323 கதம்ப குசும பிரியா, அதாவது கதம்ப மலர்களை விரும்புபவள். இயற்கையோட ஒரு சின்ன அழகுல கூட தெய்வீகத்தை பார்க்க முடியும்னு இது நமக்கு ஞாபகப்படுத்துது. 329 காந்தா, ஒளி வீசி வசீகரிப்பவள். அவளோட அழகுங்கிறது வெறும் வெளித்தோற்றம் கிடையாது, அது ஒவ்வொரு அணுவிலையும் பிரகாசிக்கிற அந்த உணர்வோட ஒளி. அப்புறம் 324 கல்யாணி, மங்களகரமானவள். அவளை சும்மா நினைச்சாலே போதும், நம்ம வாழ்க்கையில நன்மையும் செழிப்பும் வந்து சேரும். கடைசியா 332 வாமனயனா, அழகான கண்களை உடையவள். அவளோட கடைக்கண் பார்வை நம்ம மேல பட்டாலே போதும், நம்ம கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்துடும்னு ஒரு நம்பிக்கை. இந்த 5 நாமங்களும் அவளோட கருணை வழியிற அழக அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. அவளோட வடிவத்தோட அழகிலிருந்து இப்போ அவளோட செயல்பாட்டோட பிரம்மாண்டத்துக்குள்ள நுழையறோம். இந்த பெயர்கள் என்ன சொல்லுதுன்னா, அவதான் இந்த பிரபஞ்சங்கள் எல்லாமே வெளிப்பட்டு நிக்கிற அந்த ஆதி மூலம். அசைக்க முடியாத ஒரு அடித்தளம் அவதான நமக்கு காட்டுது. இங்க அவளோட பிரபஞ்ச சக்திய நாம உணரலாம். 325 ஜெகதிகந்தா, பிரபஞ்சத்தோட மூல வேர். எல்லா படைப்புகளும் எங்கிருந்து முளைச்சு வருதோ அந்த ஒற்றை ஆரம்ப புள்ளி அவதான். அதாவது இத்தனை வேறுபாடுகளுக்கு அடியிலையும் இருக்கிற அந்த ஒரு மூலத்தை இது குறிக்குது. 334 விஸ்வாதிகா, பிரபஞ்சத்தை கடந்தவள். நாம பார்க்கிற இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சமே அவளோட எல்லையில்லாத மகிமையில ஒரு சின்ன துளிதாங்க. 337 விதாத்ரி, உன்னத படைப்பாளி. அவ வெறும் படைக்கிறவள் மட்டும் இல்ல, எல்லாத்தையும் ஒரு தாய் மாதிரி தாங்கி காக்கிறவளும் அவளே. 338 வேத ஜனனி, வேடங்களின் தாய். இந்த பிரபஞ்சத்தோட விதிகள், ஆன்மீக ஞானம்னு சொல்ற அந்த நதி அவகிட்ட இருந்துதான் உருவாகுது. கடைசியா 336 விந்தியாசல நிவாசினி, விந்தியமலையில் வசிப்பவள். அதாவது எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருள் பக்தர்கள் மேல இருக்கிற கருணையால சில புனிதமான இடங்கள்ல தன்னை ரொம்ப எளிமையா வெளிப்படுத்திக்குது. அவளோட இவ்ளோ பெரிய சக்தி நமக்கு எட்டாத தூரத்துல எங்கேயோ இல்ல. அது எல்லையில்லாத கருணையா, கலைகளோட வடிவமா, தெய்வீக பேரின்பமா வெளிப்படுது. இந்த அம்சத்தை அவ தம் பக்தர்களுக்கு ரொம்ப சுலபமா கொடுக்கறா. இந்த ஸ்லைட்ல அவளோட கருணையின் ஆழத்தை நம்ம பார்க்கலாம். 326 கருணா ரச சாகரா, கருணையின் சாரக்கடல். அவளோட கருணைக்கு எல்லையே கிடையாது. அது ஒரு பெரிய கடல் மாதிரி நம்மள அரவணைச்சுக்குது. அடுத்து 327 மற்றும் 328 கலாவதி மற்றும் கலாலாபா. எல்லா கலைகளுக்கும் உருவம் அவதான். அவளோட பேச்சே ஒரு தெய்வீக இசை மாதிரி. எல்லா படைப்பாற்றலுக்கும் அவளே மூலம். 331 வரதா, வரம் தருபவள். தூய்மையான மனசோட அவளை யாரு அணுகுறாங்களோ அவங்களோட நியாயமான ஆசைகளை அவ உடனே நிறைவேற்றா. 330 காதம்பரி பிரியா, ஆனந்த அமிர்தத்தை விரும்புபவள். அவ தெய்வீக ஞானம், ஆனந்தம்ங்கிற அந்த அமிர்தத்துல எப்பவும் மூழ்கியிருக்கா. 333 வாருணி மத விஹ்வலா, ஆன்மீக ஆனந்தத்தால் பரவசமடைந்தவள். இது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. ஒரு பக்தன் தெய்வீக அனுபவத்துல தன்னை முழுசா இழந்து போற அந்த நிலையை குறிக்குது. அதுதான் ஆன்மீக பாதையோட உச்சம். கடைசியா நம்ம பயணத்தோட உச்சகட்டத்துக்கு நெருங்கிட்டோம். அவளோட இறுதி இயல்பு, அவளோட உச்சபட்ச தத்துவம், அதுதான் தூய உணர்வு. அவளோட படைப்பு சக்தியான மாயையின் மூலமா, அதாவது இந்த தோற்றங்களோட தெய்வீக விளையாட்டின் மூலமா இந்த பிரபஞ்ச நாடகத்தையே அவ நடத்துறா. ஆனா உண்மை என்னன்னா, அவளே அந்த நாடகம், அவளே அந்த நாடகத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான யதார்த்தம். சரி,
நம்ம பயணத்தோட உச்சகட்டத்துக்கு வந்தாச்சு. 322 காமகலா ரூபா, தெய்வீக விருப்பக்கலையின் வடிவம். இந்த பிரபஞ்சத்தோட படைப்புல முதல் துடிப்பு, முதல் எண்ணம், அந்த ஆதி உந்து சக்தி அவளேதான். 339 விஷ்ணு மாயா, விஷ்ணுவின் மாய சக்தி. அவளேதான் அந்த பிரபஞ்ச நாடகத்தை நடத்துற ஆற்றல். ஆனா அதே நேரத்துல அதுல இருந்து விலகி ஒரு சாட்சியாவும் இருக்கா. 335 வேத வேத்யா, வேதங்கள் மூலம் அறியப்படுபவள். எல்லா ஆன்மீக தேடல்களுக்கும் இறுதி இலக்கு அவதான். உண்மையான ஞானத்தின் மூலமா மட்டுமே அவளை உணர முடியும். கடைசியா 340 விலாசினி, விளையாட்டுடையவள். அவளுக்கு இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது எல்லாமே ஒரு கஷ்டமே இல்லாத ஆனந்தமான விளையாட்டு. இதுதான் அவளோட இயல்பு. அப்போ நாம பார்த்த இந்த 20 திருநாமங்கள்ல ஒரு அழகான வடிவத்துல ஆரம்பிச்சு எல்லையே இல்லாத அந்த பிரக்ஞை வரைக்கும் தெய்வீக அன்னையோட ஒரு முழுமையான சித்திரம் நமக்கு கிடைக்குது. நாம தனித்தனியா பார்த்த இந்த 4 அம்சங்களையும் இப்போ ஒன்னா இணைச்சு பார்க்கலாம் வாங்க. ஆக இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மள உள்ளே கூப்பிட்ட அந்த வசீகரமான வடிவத்துல நம்ம பயணத்தை ஆரம்பிச்சோம். அப்புறம் எல்லா உலகத்தையும் உருவாக்குன அந்த பிரபஞ்ச கருப்பைக்கு போனோம். அங்கேந்து பக்தனை அரவணைக்கிற கருணை கடலை அனுபவிச்சோம். கடைசியா ஒரு விளையாட்டுத்தனமா எல்லாம் உண்மையாகவும் இருக்கிற அந்த இறுதி உணர்வா அடைஞ்சோம். இதெல்லாம் தனித்தனி விஷயங்கள் கிடையாது, ஒரே தெய்வீகத்தோட வெவ்வேறு கோணங்கள், அவ்வளவுதான். இறுதியா இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட உங்களை விட்டு செல்கிறேன். கொஞ்ச நேரம் இத உள்வாங்கி பாருங்க. அவளே கதை சொல்லி அவளே கேட்பவர், படைப்பு, படைப்பாளி, அப்புறம் அந்த படைப்பை அனுபவிக்கிறவங்க எல்லாமே அவளுக்குள்ள அடங்கும். இந்த தெய்வீக பயணத்துல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த விளக்கம் உங்களுக்கு அர்த்தமுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி ஆழமான விளக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தி.